பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்திவேலிருந்து ஜோதிடர் சந்தன் பேசுகிறேன். இன்று ஒரு ஜாதகம் ஆய்வுக்கு வந்துள்ளது. என் மகன் அதாவது உயர்நிலை கல்வி சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடைக்க வாய்ப்பு உள்ளதா, மேல் படிப்பு எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 11/11/2008 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6:55 பிறந்திருக்கிற ஒரு ஜாதகம், விடிய காலை. அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரம், மீனராசி, விருச்சிக லக்னம், ஆரம்ப கால தசை புதன் தசா 6 வருஷம் 8 மாதம் 24 நாள். இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் புதன் தசா முடிஞ்சு, கேது தசை முடிஞ்சு, சுக்கிர தசாவில் நடக்கக்கூடிய புத்தி என்று பார்க்கும்போது ஜாதகத்துக்கு சூரிய புத்தி, தொழிலுக்கு உண்டான புத்தி, 10ஆம் அதிபதியோட புத்தி போய் 12ஆம் இடத்துல நீசம் ஆயிடுச்சு அப்படிங்கிற தன்மை. சுக்கிர தசையில் 2க்கும் 7க்கும் 12 கூடிய தசா காலங்கள் 2ல் உட்காந்துருக்காரு சுக்கிர பகவான். அப்போ இந்த காலகட்டங்கள் சூரியனோட புத்தி டிசம்பர் வரைக்கும் இருக்குது. இப்போ உயர்கல்விக்கு போக முடியுமா, அரசாங்க ஆதரவு கிடைக்குமா, அரசு வழியில் ஏதாச்சும் பெரும்பாலும் முடியுமா அப்படின்னா அரசாங்க வழியில் ஆதரவு இருக்காது. ஏன்னா சூரிய நீசம். அப்போ அரசு வழியில் கேம்பஸ் இன்ட்ரியோ ஒரு இதில் ஒரு மார்க்கை வச்சு போகலாம் அப்படிங்கிற தன்மைக்கு இந்த ஜாதகத்துக்கு இடம் இருக்காது. ஏன்னா அரசாங்கக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீசமாயிட்டார். அந்த நீசமானதுனால அதுக்கு ஏதாவது பங்கம் இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்படின்னா லக்னாதிபதி போய் லக்னாதிபதி அஸ்தாங்கமாயிட்டார் சூரியன்கிட்ட. இதுதான் சூரியனுக்கு ஒரு பலம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு லக்னாதிபதி அஸ்தாங்கம் பெறக்கூடாது. ஆட்சி பெற்ற கிரகம் அஸ்தாங்கமாவது தவறு. அது சொந்த வீட்டிலே அஸ்தங்கமாயிருக்கார் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ செவ்வாய் பலமாக இருந்தாலும் பலவீனத்தை இழக்கிறார் அப்படிங்கிற தன்மை. அதாவது மனசுல படித்து பதிய வச்சது மெமரிக்கு போகல, ரீச் ஆகல அப்படிங்கிற தன்மையை காட்டுகிறது. அப்போ இந்த ஜாதகர் பாஸ் பண்ணிடுவார். அதாவது +2 வரைக்கும் இந்த பிரச்சனையில் பாஸ் பண்ணிடுவார். உயர்கல்வி, ஏன்னா ஆரம்ப கல்வி குரு சுக்கர்னு இருக்காங்க. ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும். 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 4ஆம் இடம் 9ஆம் இடம்னா உயர்கல்வி கொடுக்கும்னு வச்சுங்களேன். 5ஆம் இடம் அது சப்போர்ட். ஏன்னா 5ஆம் இடம் தான் புத்தி ஸ்தாலித்தனம், புத்தி கூர்மையான இடம். அப்போ அந்த 5ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்று குருவோட சேர்க்கை பெற்று சுக்கரன் தசையை நடத்துது. குரு சுக்கரன் தசை நடத்துவது சிறப்பு தான். அதை நம்ம சிறப்பில்லைன்னு சொல்ல முடியாது ஜாதகத்துக்கு. அப்போ 2ஆம் இடம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம், பொருளாதார நிலையை குறிக்கக்கூடிய இடமும் 2ஆம் இடம் தான். அது நல்லா இருக்குது ஜாதகத்துக்கு. குடும்பஸ்தானம், குடும்ப பாவம் நல்லா இருக்குது. பொருளாதாரம் நல்லா தானே இருக்குது. அப்போ பொருளாதாரத்தை கொண்டு படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா பொருளாதாரத்தை கொண்டு தான் படிக்க வைக்கணும்னு சொல்லுது ஜாதகம். ஏன்னா தனாதிபதி ஆட்சி 7ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று, அப்போ 12ஆம் அதிபதி வர்றார் சுக்கரன், விரயத்தையும் கொடுப்பார். அப்போ பொருளாதாரத்தை, ஏன்னா 2ஆம் அதிபதி கூட சேர்க்கை 12ஆம் அதிபதி சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை. 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றால் அது ஒரு நல்லது தான் என்று எடுத்துக்கலாம். மனசுக்கு பிடிச்சதை செய்வாங்க, மனசார அவங்க எதையுமே நேசிப்பாங்க அப்படிங்கிற தன்மை. ஆனால் 12ஆம் அதிபதி அவருடைய சுக்கரனோட தசை நடக்குது. அப்போ விரயத்தை கொடுப்பார். லக்னாதிபதி 2ல் பொருளாதார விரயத்தை கொடுத்து தான் கல்வியை தேர்வு செய்வார்னு வச்சுங்க. அப்போ பொருளாதாரத்தை கொண்டு தான் நீங்கள் கல்விக்கு பையனை படிக்க வைக்க முடியும். சீட் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அரசாங்க வழியில் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் சுக்கிர மகா தசை 7க்கும் 12 கூடிய தசை 2ல் உட்காந்து நடத்துது. பொருளாதாரத்த நிலையில் உட்காந்து நடத்துது. அப்போ பொருளாதாரத்தை ஒரு விரயம் பண்ணக்கூடிய தன்மையும் விரயமாகக்கூடிய தன்மையும் இருக்குது அப்படிங்கிற தன்மை இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் படிப்பு நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உயர்கல்வியை சொல்லக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். அப்போ இங்கே எந்தெந்த கிரகம் ஒரு லக்னாதிபதியோட சேர்க்கப்பட்டது, புதனும் அஸ்தங்கமாயிட்டாரு. கல்விக்கு உண்டான கிரகம் புதன். அவர் 8 கூடிய 12 போய் விபரீத யோகமாக இருந்தாலும் அவர் அஸ்தங்கமாவது சிறப்பு இல்லை. அதாவது சூரியனுக்கு பின்னாடி இருந்தால் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார்னு பேர். இந்த புதன் சூரியனுக்கு முன்னாடி போயிட்டார். அப்போ சூரியனுக்கு முன்னாடி போய் அஸ்தங்கமாவது தவறு. தன்னோட பலத்தை இழந்துருச்சு. செவ்வாய் இழந்துட்டாரு. அப்போ லக்னாதிபதி இழந்துட்டாரு. அப்போ 4ஆம் அதிபதியாச்சும் நல்லா இருக்காருன்னு பார்த்தா 4ஆம் அதிபதி 10ல் போய் கேந்திரத்தில் இருக்கார். அது திதிசூனியமாக போச்சு, அங்கேயும் சிக்கலை கொடுக்குது. அப்போ உயர்கல்விக்கு இந்த ஜாதகத்துக்கு போகிறதுக்கு தடையை காட்டுது, தாமதத்தை காட்டுது. அப்போ எந்த மாதிரி ஒரு கல்வி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதாவது செவ்வாங்கிறது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, சிவில் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல், மெக்கானிக்கல், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் செவ்வாய்க்கு உண்டான ஒரு காரகத்துவமே அதுதான். ஏன்னா 6ஆம் அதிபதி அவர் தான். அப்போ ஒரு தொழில் கல்வியை, அதாவது சொல்லியிருந்தாங்க முன்னே டிப்ளமோ அதை சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு தொழில் கல்வியில் இந்த ஜாதகத்தை தேர்வு செய்து படிக்க வச்சா தொழில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா
எப்படி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிபதி செவ்வாயை வந்து லக்கணத்தில் ஆட்சி பெற்றுட்டார். ஆட்சி பெற்று அஸ்தங்கம் ஆயிட்டார். யாரோட சேர்ந்து? 8ஆம் அதிபதி கூட சேர்ந்து. அப்ப 8ஆம் அதிபதியோட சேர்ந்தாலும் அந்த புதன், அந்த சனி பகவான் 4ஆம் அதிபதியா வந்து, அந்த சனி பகவானோட பார்வை பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு பார்க்குது. அதுக்கு அடுத்து பார்த்து 4ஆம் இடத்த பார்க்குது. அப்ப அதுக்கு அடுத்தது 7ஆம் இடத்த பார்க்குது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு உயர்கல்வி என்பது தொழில் கல்வியை தான் கொடுக்குது. அப்ப அந்த தொழிற்கல்வி, டிப்ளமோ கல்வி, எந்த ஒரு தொழில் தேர்வு செய்து அது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, மெக்கானிக் சம்மந்தப்பட்டது, இல்லாட்டி கெமிக்கல் சம்மந்தப்பட எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய் கெமிக்கலுக்கும் அதிபதி தான். மருத்துவம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு படிப்புக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து இந்த ஜாதகர், அதாவது ரொம்ப உயர்நிலைக்கு போகாம கீழ்நிலை எது இருக்குதோ அந்த கீழ்நிலையான படிப்பை இந்த ஜாதகர் படிக்கும்போது பிற்காலத்தில் உயர்நிலைக்கு போகக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் குரு பகவான் ஆட்சி பெற்றிருப்பதும், அதே மாதிரி இந்த ஆட்சி பெற்ற குரு பகவானோட பார்வை 6ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்ப இந்த ஜாதகர் வந்து உத்தியோகத்துக்கு போறது சிறப்பு. சொந்த தொழில் செய்வதோட உத்தியோகத்துக்கு போவது சிறப்பு. உத்தியோகஸ்தானத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்தது அதே ஒரு சொந்த தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும் பிற்காலத்தில். உத்தியோகத்துக்கு போகும்போது அந்த தொழிலை கற்றுக்கிட்டு, ஏன்னா குரு பகவான் வந்து சனி பகவானை பார்க்குறார். குரு பகவான் சனி பகவானை பார்க்கும்போது நிலையான வருமானத்தை கொடுப்பார். எது மூலியமா கொடுப்பார்? செய்யக்கூடிய தொழில் மூலியமா கொடுப்பார். ஏன்னா 9ஆம் பார்வையா தனாதி, ஏன்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் தனஸ்தானத்தில் அமர்ந்து அந்த கிரகம் ஆட்சி பெற்று 7ஆம் இடத்து அதிபதியுடைய 12ஆவது ஒரு சேர்க்கை பெற்று அந்த குரு பகவானோட பார்வை பாருங்க 6ஆம் இடத்தையும், அதுக்கடுத்து 8ஆம் இடத்தையும், அதுக்கடுத்து 10ஆம் இடத்தையும் பார்க்குது. குருவோட பார்வை 5ஆம் பார்வை 6ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வை 10ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்ப இந்த இந்த பாவங்களை எல்லாம் குரு பகவான் வந்து வலிமை சேர்த்துவார். ஏன்னா அந்த ஆட்சி பெற்று வேற சிதற எப்போ வலிமை கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஜாதகத்துக்கு ஒரு குடும்பம் நிலைன்னு அமையும் போது, அதாவது திருமணங்கிறது அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜாதகர் உத்தியோகத்திலோ தொழிலையோ தன்னோட நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இப்போதைக்கு படிப்பு நிலைன்னு பார்க்கும்போது ஏதோ டிப்ளமோ கல்வி எடுத்து சிவில் சம்பந்தமானதும் சரி, பில்டிங் சம்பந்தமானது சரி, இன்ஜினியரிங் சம்பந்தமானது சரி, இல்லை கெமிக்கல் சம்பந்தமான படிப்பெல்லாம் அந்த ஜாதகர் தொழில் கல்வி எடுத்து படித்தார்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. உயர்நிலைக்கு போகக்கூடிய தன்மையும் ஏற்படும், நன்மையும் உண்டாகும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வந்தால் இதை பதிவிட்டு வருவது, அதுக்கப்புறம் ஒரு ஏற்புரையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம சின்னசாமி அவருக்கு தான் பதிவிட்டு இருக்காரு. அவர் வந்து கடைசியில் ஏற்புரை கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேல் வந்து சந்திரன்.